தம்பி கணேஷ் பாபு என் அன்புக்குரியவர், நேசத்துக்குரியவர், பாசத்துக்குரிய தம்பி. ஒரு இளைஞரை, ஒரு நண்பரை நான் எப்படி எடை போடுகிறேன் என்றால், எல்லோருமே பாசத்துக்கு உரியவர்கள்தாம், எல்லோருமே நேசத்துக்கு உரியவர்கள்தாம். அதில் என்ன வேறுபாடு என்றால், அந்த நேசம் நேரத்துக்கு நேரம் நிறம் மாறுவதா, காலந்தோறும் நிறம் மாறாமல் இருப்பதா, எந்த நிலையிலும் அந்த நேசத்தின் நிறை ஒன்றுதானா அல்லது எடை குறையுமா என்பதை காலம் நமக்கு சொல்லிக்கொண்டே போகும். அப்படி நிறுத்து பார்த்ததில் ஏற்றம், தாழ்வு, வெற்றி, தோல்வி, கண்ணீர், புன்னகை, புயல், மழை, இதற்கு மத்தியிலும் நேசம் குறையாமல் 4 நூற்றாண்டுக்கு மேல் என்னோடு ஓடி வருகிறவர் தம்பி கணேஷ் பாபு. அதனால் அவரை போற்றுவதிலும், அவரை வளர்ப்பதிலும், அவருக்கு அன்பு செலுத்துவதிலும் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். இந்த கட்டில் என்கிற படம் வெற்றி பெற வேண்டும். கட்டில் என்ற இந்த படம் மட்டுமல்ல, இனியவர்களே, தமிழ் சினிமாவின் முன்னோடிகளே, விநியோகஸ்தர்களே, ஊடக உறவுகளே, உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புகிற ஒரு செய்தி உண்டு. அது யாதெனில், கட்டில் என்ற படம் மட்டுமல்லாமல் கட்டில் போன்ற சிறு படங்கள் ஓடினால்தான் தமிழ் சினிமா தழைக்கும். பெரும் படங்களெல்லாம் திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் இயங்குகின்றன. சிறுபடங்கள் மட்டும்தான் சிறகடித்து பறக்கின்றன. இந்த ஊருக்கு எது பிடிக்கும் என்று செய்யப்படுவது பெரிய படம். இந்த ஊருக்கு எது பிடிக்க வேண்டும் என்று சிந்திப்பது சிறுபடம். அப்படி இந்த சிறுபடங்கள் வாழ்வியலை வகிர்ந்து பார்க்கின்றன, உண்மையை சொல்லுகின்றன. வாழ்க்கையின் வலி, எங்கோ இன்னும் காணப்படாத கண்ணீர், பெண்களின் துயரம், உழைப்பாளியின் வலி, பரம்பரையினுடைய பெருமை, நாகரிகத்தின் எச்சம், இன்னும் விட்டு போகக்கூடாத விழுமியங்கள் என்பவைகளையெல்லாம் இந்த சிறுபடங்கள் தான் உயர்த்தி பிடிக்கின்றன. சிறுபடங்கள் திட்டமிட்டு செய்யப்படுவது அல்ல. சிறுபடங்கள் எல்லாம் வாழ்வியல் கொடுத்த கொடை என்று நினைக்கிறேன்.